வாங்கங்க தீபாவளி பலகாரத்தில் 10ஆவதா பாம்பே ஹல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் 1 கிண்ண அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேங்க. 2 கிண்ண அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிடணுங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். 2 கிண்ண அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 2 கிண்ண அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிண்ணம் மாவுக்கு 2 கிண்ணம் தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கோம். அதே மாதிரி 2 கிண்ணம் ஜீனி 2 கிண்ணம் தண்ணி, அவ்வளோதாங்க அளவு. இதை நல்லா கரைச்சிக்கலாம். இது கம்பி பதம்லாம் தேவையில்லைங்க. இந்த மாதிரி கொதி வந்தால் போதும். ஜீனி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் மாவை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதில் சேர்த்துக்கலாம். கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க, அப்போ தான் கட்டி பிடிச்சிடாது. நம்ம கிளற அதுவே ஒரு லைட்டாக அப்படி கண்ணாடி பதம் வருங்க. பாருங்கள் எவ்வளோவுக்கு கிளாஸியாக வந்துருச்சுன்னு. இந்த பதம் வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் அளவு நான் நெய் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுறலாம். ரொம்ப கம்மியான அளவு தாங்க இதுக்கு நெய் தேவைப்படும். நான் முந்திரியை பொடிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் ஃபுட் கலர் தேவையில்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். மறுபடியும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு தட்டில் இந்த மாதிரி நெய் தடவிட்டு இதை மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த பதம் இருக்கணும், அப்போ தான் அல்வா கரெக்டாக வரும். இது ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்டுறலாங்க. அதுக்கப்புறம் நம்ம கத்தியை வச்சு நமக்கு எந்த ஷேப்பில் தேவையோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அந்த பாம்பே அல்வா. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிவிட்டு இன்னொரு பிளேட்டில் அப்படியே கவுத்து மாற்றிக்கலாம். அப்போ தான் ஈஸியாக எடுக்க வரும். அவ்வளோதாங்க, பாம்பே ஹல்வா ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்தடுத்து தீபாவளி பலகாரங்கள் போட்டுக்கிட்டே இருக்கலாம். தேங்க்யூ.